A day in my life. ஸோ கவலைப்படாதீங்க கைஸ். நான் வந்து காலங்காலத்தில் 6 மணிக்கு எழுந்துச்சி சூரிய நமஸ்காரம் பண்ணி தான் டே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஸோ எனக்கா எப்போ முழி போகிறதோ நான் அப்போ தான் எழுந்திப்பேன். ஸோ என்னை பொறுத்தவரையும் அலாரமால் நம்மளோட டீப் ஸ்லீப் வந்து கெட்டு போயிடக்கூடாது. ஸோ எவ்வளோ நல்லா தூங்க முடியும் அவ்வளோ நல்லா தூங்குவேன். ஸோ நான் இன்றைக்கி ஏஞ்சி டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:15 ஆகிடுச்சு நான் எழுஞ்சிக்கேன். ஸோ ஏஞ்ச உடனே நல்லா எனர்ஜெட்டிக்காக தான் எழுந்திப்பேன். ஏன்னா ஐ ஹேட் அ லாங் குட் ஸ்லீப். ஸோ ஏஞ்ச உடனே ஒரு 5 நிமிஷத்துல தான் ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வார்ம் வாட்டரில் ஒரு குளியல். ஸோ வார்ம் வாட்டரில் ஆரம்பித்து அப்படியே மெல்ல 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 கோல்ட் வாட்டர் ஷிஃப்ட் அடிச்சிடுவேன். ஸோ நல்லா குளிச்சு நீட்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து கோகனட் வாட்டர் தான். ஸோ நம்ம ரொம்ப நாள் தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சி குடிக்கிற முதல் விஷயம் வந்து பேசிக்காக இருக்கணும். ஏன்னா வயிறு வந்து அசிடிக்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக கோகனட் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு கார்க்கி எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியது தான். ஸோ நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புறது கரெக்டாக வந்து 30-40 நிமிஷம் ஆகும். இன்கேஸ் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக கோகனட் வாட்டர் குடிக்கிற மாதிரி இருந்தால். ஸோ 40 நிமிஷத்தில் வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன். கிளம்புனதுக்கப்புறம் இதான் காய்ஸ் என்னோடய கார், என்னோடய ப்ளூ பீஸ்ட், மை ஃபேவரட் கார் இந்த வேர்ல்ட், போலோ. ஸோ இந்த ஏரியல் ஷாட்டை வச்சது காரணமே எனக்கு என் போலோ ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏரியல் ஷாட்டில் கார் பார்க்குறது சூப்பராக இருக்கும், அதுதான் வச்சேன். பட் எனிவேஸ் கார் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட் இப்போ ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. சரி காய்ஸ், நான் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்து நான் டே ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் ட்ராவலில் மெயினாக டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு 10லேருந்து ஒரு 11 அப்படி தான் நான் எழுந்திப்பேன். அண்ட் என்னோடய ட்ரைவிங் வந்து கொஞ்சம் ரேஷாக இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். பட் நான் சின்ன வயசுலேருந்து கார் ஓட்டுறேன். அண்ட் எனக்கு வந்து கார் கண்ட்ரோல் நல்லாவே வரும். எந்த சின்ன சின்ன கேப்பில் கூட கரெக்டாக பூந்துருவேன். சரி கைஸ், எனக்கு வந்து இந்த காலகாலத்தில் இந்த ஒரு 10 கிலோமீட்டர் ஆஃபீஸ் ட்ரைவ் வந்து டிராஃபிக், அது கொஞ்சம் மாடர்ன் டிராஃபிக்கில் குட்டி குட்டி கேப்பில் பூந்து எனக்கு ஓட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு இதுவே வந்து ஒரு மார்னிங் தெரப்பி மாதிரி தான். எனக்கு வந்து கேட்பேன். யூஸ்வலாக வந்து எனக்கு ஹீரோயிக் சாங்ஸ் கேட்க தான் பிடிக்கும். ஸோ ஒரு சாங்ஸ்க்கு சும்மா ஒரு 10 செகண்ட்ஸ் ஒரு பிட்டு சும்மா ஒரு 10 செகண்ட் சாங் கேட்டு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதான் கைஸ், ஒரு வழியாக வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. ஸோ சாங் வந்து நம்ம கண்டினியூஸாக போட முடியாது, போட்டால் காப்பிரைட் வந்துடும். ஸோ பேசிக்காக வந்து டிராஃபிக் கம்மியாக இருக்கும்போது எனக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து நாளைக்கு ஹீரோயிக்கான சாங்ஸ் கேட்பேன். அண்ட் இது வந்து நார்மல் மால்லாம் இல்லை கைஸ், லைக் நல்லா ஒரு பெரிய மால். இங்கே வந்து என்ன சொல்கிறது, நம்ம சென்னையில் வந்து ஒரு பெரிய ஃபீனிக்ஸ் மால் இருக்கும் இல்லையா, ஸோ அந்தமாதிரி ஒரு பெரிய மால். ஸோ இந்த மாலை வந்து யூஸ்வலாக வந்து யூபி பார்க்கிங்கில் வந்து ரைட் சைட் ஃபுல்லாக வந்து ஆஃபீஸ் பார்க்கிங் தான். பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வரனால கிட்டத்தட்ட இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12, 10, 12 இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து முக்கால்வாசி பார்க்கிங் எல்லாம் ஃபில் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நான் பேஸ்மெண்ட் 1 தாண்டி பேஸ்மெண்ட் 2ல் பார்க் பண்ணிடுவேன். ஸோ பேஸ்மெண்ட் 2ல் பார்க் பண்ணதுனால நான் எக்ஸ்கலேட்டர் எடுத்து ஒரு ஸ்டெப்பு பேஸ்மெண்ட் 1 வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஆஃபீஸ் லிஃப்ட் எடுத்துடலாம். ஸோ ஆஃபீஸ் லிஃப்ட் வந்து யூபியிலேருந்து தான் இருக்கும். ஸோ இப்போது எக்ஸ்கலேட்டர்லேருந்து ஆஃபீஸ் சென்டருக்கு வந்தாச்சு. ஸோ இதான் கைஸ், இந்த இடத்துல வந்து ஒன்லி எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் வர முடியும். ஸோ யூபிலேருந்து 4th ஃப்ளோரில் தான் பப்மேட்டிக் இருக்குது. ஸோ பேசிக்கலி 4th and 5th ஃப்ளோர் வந்து பப்மேட்டிக். நான் இருக்கிறது வந்து 4th ஃப்ளோர். ஸோ 4th ஃப்ளோருக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பப்மேட்டிக் ஆஃபீஸ். ஸோ என்ட்ரன்ஸில் படுவாய் பசங்க ஹிந்தியில் எழுதிருக்கானுங்க, அது என்னென்னு எனக்கு புரியல. பட் அது பப்மேட்டிக்காக தான் இருக்கும் மோஸ்ட் லைக்லி. ஸோ உள்ளே வந்து பப்மேட்டிக் எழுதிருக்கு. ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு வந்து என்னோடய லேப்டாப்பில் எல்லாமே செட்டப் பண்ணிடுவேன். அண்ட் இப்போ இந்த என்டையர் ரெக்கார்டிங் வந்து அதான் என்னோடய ரேபன் மெட்டா, என்டையர் ரெக்கார்டிங் ரேபன் மெட்டில் நடந்துகிட்ருக்கு. வந்த உடனே ஒரு 10-20 மினிட்ஸ் இருக்கும் லஞ்சுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ 10-20 மினிட்ஸில் வந்து இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணும், அது என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க் செஷனாக இருக்க போகுது. ஸோ பேசிக்காக வந்து இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணும், யாருக்கெல்லாம் வந்து எதாவது ரிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கா, அண்ட் என்ன இமெயில் ரிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது, என்னென்ன மீட்டிங்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி வந்து இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணும், அண்ட் இது யாருக்காவது ரிப்ளை பெண்டிங் இருக்கா, இதை மட்டும் வந்து செட்டப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து லஞ்ச் கிளம்பிட வேண்டியதான். ஸோ லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 5th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ 4th ஃப்ளோரில் வந்து ஒரு ஸ்டெப் வந்து ஸ்டேர்ஸ் ஏறி 5th ஃப்ளோர் கிளம்பணும். இங்கேயும் அதே சிமிலர் என்ட்ரன்ஸ் தான், அட்லீஸ்ட் இங்கே இங்கிலீஷ் எழுதிருக்கிறாங்களே. அண்ட் நீங்கள் வந்து 4th and 5th ஃப்ளோரில் நீங்கள் எங்கே போனாலுமே நீங்கள் வந்து அந்த ஐடி கார்டு வச்சு தான் வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் உள்ளே போனோடனே இங்கே வந்து என்னோடய பேர் எழுதணும். இல்லை ஸோ பேசிக்கலி வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு கவுண்ட் பண்ணுறதுக்காக அங்கே வந்து நேம் எழுதி சொல்லுவாங்க. அண்ட் நான் வந்து ஃபுல் நேம் எழுத மாட்டேன், சும்மா ஜேவி மட்டும் எழுதிடுவேன். அண்ட் இன்றைக்கான லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் எப்பயுமே ஒரு ஸ்வீட் இருக்கும். ஸ்வீட்டுக்கு அப்புறம் பேசிக்காக ஒரு டெசர்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து வெட்னஸ்டேன்றதுனால சிக்கன் கறி அண்ட் வெஜ் தால் இருக்கும், அண்ட் பர்ஃபி, லஸ்ஸி, ஸோ லைக் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் பேசிக்கலி. அண்ட் மார்னிங் பார்த்திங்க இன்கேஸ் நான் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் வந்தேன் அப்படின்னா மார்னிங் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்காது. ஸோ மார்னிங் வந்து பேசிக்கான இதாக இருக்கும், கெலாக்ஸ் இருக்கும், ஆம்லேட் இருக்கும், ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் ரொட்டி 2ல் ஒரு ரொட்டி எடுத்துப்பேன். ஸோ பேசிக்காக இந்த ரொட்டிக்கு வந்து அங்கே கொடுக்க கிரேவி யூஸ் பண்ணாமல் அந்த நான்வெஜ் கிரேவியை நான் எடுத்துப்பேன். ஸோ இதான் கைஸ், இதான் என்னோடய லஞ்ச். இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் யூஸ்வலாக வந்து 5th ஃப்ளோர்லேருந்து 2nd ஃப்ளோருக்கு போய் மாலில் ஒரு வாக் போவோம். ஸோ இங்கே தான் கைஸ், இந்த 2nd ஃப்ளோரில் தான் மாலும் ஆஃபீஸ் பில்டிங்கும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இனவே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மாலு தான்.
பட் செப்பரேட்டாக வந்து ஒரு பெரிய ஒரு என்டையர் டவர் பில்டிங் வந்து மாலோட கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து செகண்ட் ஃப்ளோர். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த வாக்கிங் குரூப் பார்த்திங்க அப்படின்னா இப்போ முன்னாடி நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அதில் இந்த 3 பிளாக் ஷர்ட்டில் வந்து 2 பேர் பிரின்சிபல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒருத்தர் டிஎல், அண்ட் இந்த ப்ளூ ஷர்ட்டில் என் கூட பேசிட்டு வர்றாரு பார்த்தீங்களா, அவர் தான் வந்து டைரக்டர். ஸோ என்னோடய கேங் வந்து இப்படி தான் இருக்கும் கைஸ். ஸோ நான் பேசிக்கலி வந்து இந்த டிடி விளாடுறது, கேரம் விளாடுறது அதெல்லாம் வந்து என் வயசு பசங்களோட பண்ணுவேன். பட் இந்த மாதிரி வந்து வாக் போகிறதா இருக்கட்டும், லஞ்ச் சாப்பிட்றதா இருக்கட்டும், மற்றபடி எங்கெல்லாம் வந்து பேச டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கைங்களோட நான் ஜாயின் ஆயிடுவேன். ஸோ இப்படி தான் உங்களுக்கு இருக்கணும் உங்களோட ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸுமே வந்து. நீங்கள் வந்து எப்போயுமே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பெரிய பெரிய சீனியர்ஸோட நீங்கள் வந்து ரெகுலராக பேசுகிறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ எல்லா ஆக்டிவிட்டியிலும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதை கைஸ் எல்லா மால்லையும் வந்து ஒரு ரவுண்டும் அடிச்சுட்டு மால் ஃபுல்லாக ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஸோ ஆஃபீஸ் போன உடனே இட்ஸ் டைம் ஃபார் அனதர் ஒர்க் செஷன். ஸோ தண்ணியெலாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போது நான் பண்ணுற ஒர்க் செஷன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுவேன். ஸோ பேசிக்கலி அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் பண்ணிவிட்டேன். ஒரு பேசிக்கான ஒரு என்னோடய ஒர்க்கில் ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா அப்போ ஒரு பிரேக் எடுத்துருவேன். ஸோ இந்த பிரேக் தான் என்னோடய ஃபேவரட் டைம் ஆஃப் த ஆஃபீஸ்னு சொல்லலாம். இட்ஸ் டைம் டு ப்ளே டிடி. ஸோ கைஸ் கண்டிப்பாக டெய்லி ஒரு நாள் டிடி விளையாடிடுவேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது யாராவது எனக்கு ஒரு பால் ஹையாக கொடுத்தீங்க அப்படின்னா ஜம்ப் அடித்து கார்னரில் ஸ்மாஷ் அடிப்பேன். அந்தளவுக்கு எனக்கு பால் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ பேசிக்கலி இப்போ பர்மனெண்ட் டோர்னமெண்ட் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் டாப் 3 வந்துடுவேன். ஸோ எனக்கு ஒரு ஹை பால் கிடச்சா போதும், ஜம்ப் ஸ்மாஷ் தான். ஸோ அப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு அடுத்த ஒர்க் செஷன் தான். ஸோ இந்த ஒர்க் செஷன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ரொடக்டிவாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் டிடியில் நான் ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டேன். ஸோ ஓரளவுக்கு நான் சின்சியராக ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வந்து ஒரு 3 மணிக்கெலாம் வந்து நிறைய பேர் வந்து டிடி விளாடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லைவாக ஒரு டிடி வித் ஆடியோ ரெக்கார்டிங்கோட நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். லெவல் ஒன் லவ் டூ லவ் one for 4-1. This guy was giving you smashes, you are not smashing at all. டிடி செஷன் முடிச்சதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டே கேரம் விளாட்றது கரெக்டாக இருக்கும். ஸோ டீ குடிச்சு முடிச்சுட்டு இதான் கைஸ் எங்களோட ஆஃபீஸ் கார்டன். ஸோ யூஸ்வலாக டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் கார்டனில் ஒரு வாக்கு. ஸோ உண்மையிலே எங்கள் ஆஃபீஸ் ஒரு மாதிரியா எனக்கு இந்த கார்டன் ரொம்ப பிடிக்கும். லைக் அங்கங்கே கார்டன் இருக்கும், இதாக இருக்கிறதுலே பெரிய கார்டன். ஸோ இங்கேருந்து நல்லா உங்களுக்கு அந்த சிட்டி வியூ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அண்ட் அங்கங்கே வந்து பிளான்ஸும் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வறண்டா பாத்தில் ஒரு சன்செட் வாக் மாதிரி பண்ணிவிட்டு ஸோ டைம் இருந்தால் ஒரு ஒர்க் செஷன் பண்ணுவேன். இல்லை அப்படியே டைம் ஆகிடுச்சா அப்படின்னா ஆஃபீஸ் விட்டு கிளம்பிடுவேன். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:20 கிட்டே இருக்கும். ஸோ இப்போது நான் ஆஃபீஸ் பார்க்கிங்லேருந்து வீட்டுக்கு போகும்போது மற்ற காராக இருந்தால் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இதே பப்மேட்டிக் கார் தான் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பப்மேட்டிக் ஆஸ் சூன் அஸ் பப்மேட்டிக் சொன்ன உடனே தானே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ பப்மேட்டிக் ஸ்டிக்கர் அங்கே இருக்கும் விண்ட்ஷீல்டில். ஸோ கைஸ் இப்போ நான் நார்மலாக ஒரு வீக்கெண்ட் வந்து படம் பார்க்குறதுனா கூட ஐ கேன் கம் அட் ஃப்ரீ, லைக் பார்க்கிங் எனக்கு ஃப்ரீ தான். ஸோ இதுதான் மால்லேருந்து இப்போ வெளியில் போகிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் என்னோடய சாங். ஸோ பேசிக்கலி வந்து நான் என்ன மாதிரி சாங் கேட்பேன், உங்களுக்கு சாங் கேட்டுட்டு கார் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் காட்டணும்னு நினச்சேன். ஸோ பேசிக்கலி டிராஃபிக் இல்லை அப்படின்னா நல்லா குத்து சாங் கேட்பேன். டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்னா மெலோடி சாங் கேட்பேன். ஸோ கார் அப்படியே நீட்டாக ரிவர்ஸில் பார்க் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷாக போயிடலாம். இதாங்க என்னோட வீடு. ஸோ ஃப்ரிட்ஜ், மைக்ரோவன், டிஷ் வாஷர், வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கும். ஸோ வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அந்த பேஸ்கெட் பால் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பேஸ்கெட் பால் விளையாட கிளம்பிடுவேன். அண்ட் இன்கேஸ் வந்து என்ன சொல்கிறது, பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னா பேட்மிண்டன் விளையாடுவேன். அப்படி யாரும் இல்லை அப்படின்னா பேஸ்கெட் பால் விளையாடுவேன். ஸோ பட் ஈவினிங் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் செஷன் இருக்கணும். ஸோ ப்ரிஃபரபிளி இன் ஸ்போர்ட். ஸோ பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் டைம் ஆஃப் த டே டைம் ஃபார் PS5. ஸோ ஏன்னா எங்களோட PS5 செட்டப் அது ரெண்டுமே ஜாய்ஸ்டிக் ஸ்டாண்டு. ஸோ ஃபுல்லாக அது ஒர்க் ஸ்டேஷன் ஹப் மாதிரி பண்ணியிருக்கேன். எல்லாமே என்னோடய பெட்டில் இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பெட்டில் இருக்க அந்த டவர் மானிட்டர் அண்ட் அப்படியே படுத்துகிட்டே விளாட்ற மாதிரி. ஸோ தட் மணிக்கணக்காக விளாட கூட முதுகு வலிக்காது. ஸோ இப்படி தான் இருக்குது என்னோடய செட்டப். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னோடய PS5, என்னோடய வாட்டர் பாட்டில், லைக் பேசிக்கலி எல்லாமே பெட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நான் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ வந்தோடனே ஒரு குழியில் போட்டுட்டு PS5 விளாடணும் அப்படின்னா லைக் பேஸ்கெட் விளையாட்டு நல்ல ஒரு குழியில் போட்டுட்டு PS5 விளையாடிட்டு அப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிங்கன்னு வைங்களேன், நல்ல ஒரு ஜென் மோடு கிடைக்கும். ஏன்னா
நல்ல ஒரு ஹெவி ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் செஷனுக்கு அப்புறம் என்ன ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஜென் மோட் கூட சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டைமில் வந்து இன்கேஸ் ஏதாவது டஃப்பான ஒர்க் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒர்க் வந்து இப்போ என்னால் முடிச்சிட முடியும். ஸோ கைஸ் இந்த ஜென் மோட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அப்படியே லேப்டாப் நீட்டாக கவுத்து வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற மானிட்டர் தள்ளி விளாட்னா PS5. ஸோ பேசிக்கலி என்னோட ட்ரான்சிஷன் ஸ்மூத்தாக இருக்கும். விளாடணும்னு நினச்சா டக்குன்னு PS விளாட்னாலும் ஒரே பிளேஸ் தான், லேப்டாப் விளாட்னாலும் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறனாலும் ஒரே பிளேஸ் தான். ஸோ என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா பேசிக்கலி நம்ம வந்து எது செஞ்சாலுமே முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அண்ட் எனக்கு படுத்துகிட்டே வேலை செய்ய பிடிக்கும். காரணம் படுத்துகிட்டே இருக்கும்போது பிரெயின் ஆக்டிவாக இருக்குது. ஸோ பேசிக்கலி மென்டலிஸ்ட் சீரிஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து பேட்ரிக் ஜெனை வந்து எது செஞ்சாலுமே படுத்துகிட்டே யோசிப்பார். ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ ஒருத்தருக்கு ஒரு சில பேர் வந்து டேபிள் செட்டப் வச்சுருப்பாங்க. எனக்கு இந்த பெட் செட்டப் பிடிச்சிருக்கு. ஸோ பேரலாக வந்து இப்போது டின்னருக்கு ஆர்டர் பண்ணிடுவேன். ஆர்டர் பண்ணிட்டு டின்னர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். நம்ம நருட்டோ பண்ணுற மாதிரி நிச்சிராக்கு ரமன் அடிக்கடி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே எனக்கு பிடிச்ச சீரீஸ் பார்ப்பேன். ஸோ நமக்கு பிடிச்ச சாப்பாடு பிடிச்ச சீரீஸ் ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் டைம். அண்ட் லைக் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து என்னென்னலாம் படிக்கணும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐபேட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஐபேட் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு மைக்கெலாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த பாட்காஸ்ட் மைக்கில் கற்றுட்ட மொத்த வித்தையும் வந்து நம்ம ஐபேட் ஸ்க்ரீனில் ரெக்கார்டிங் பண்ணி சொல்லிக் கொடுக்குற வீடியோவில் எடுத்துருவேன். எடுத்து முடிச்சுட்டு அப்படியே அந்த வீடியோ எடுத்து அப்படியே என் ஃபோனில் போட்டு நைட்டில் அப்படியே வந்து எடிட் பண்ண முடிஞ்சு எடிட் பண்ணுவேன். இல்லைனா அடுத்த நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுருவேன். ஸோ கைஸ் இதான் என்னோடய ரொட்டீன். இதான் கைஸ் என்னோட நைட் ரொட்டீன். பேசிக்லி பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு யூடியூப் பாட்காஸ்ட்கான ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆடியோ புக்ஸ் இருக்கும். ஆடியோ புக்ஸுக்கு அப்புறம் மெடிடேட் பண்ணிவிட்டு நைட்டில் வந்து மெடிடேட் போட்டிருக்கு அப்படிங்க கேட்கலாம். ஸோ கைஸ் டீப் ஸ்லீப் போகிறதுக்கு வந்து ஒரு குவிக்கான வழி இருக்குது. ஸோ அந்த குவிக்கான வழிக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டீப் ஸ்லீப்னால் என்ன அப்படின்னா, நம்ம தூங்கி முடிச்சு நம்ம ஏஞ்சிக்கும் போது நம்ம எங்கே இருக்கோம் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். நம்ம எங்கே தான் இருக்கிறோமோ நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் டீப் ஸ்லீப். ஸோ அந்த மாதிரி டீப் ஸ்லீப் வந்து யூஸ்வலாக நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம உக்காந்துனே தூங்கினதான். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து சின்ன வயசில் வந்து ஸ்கூலில் வந்து அப்படியே கிளாஸ் ரூம் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு முடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ரூம் தான் இருக்குமா அப்படின்னு தோணும். இல்லை ஏதாவது நீங்கள் ஒரு பஸ்லேயோ இல்லை கார்லேயோ போகிறீங்க, அப்படியே டயர்டில் தூங்கி ஏஞ்சா பார்த்தா நம்ம பஸ்ஸில் இருக்கோமான்னு தோணும். ஸோ பேசிக்லி இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம உக்காந்துனே தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து ரிஷிங்க வந்து உக்காந்துனே தூங்குவாங்க. ஸோ அப்படி அவங்க உக்காந்துனே தூங்குறதுனால அவங்களால சீக்கிரமாக டீப் ஸ்லீப் போயிட முடியும். நீங்கள் ஆக்சுவலாக டீப் ஸ்லீப் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3-4 ஹவர்ஸ் ஸ்லீப்பே போதும் தான். பட் அதான் நான் டீப் ஸ்லீப் போகிறதுக்கே ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் நான் வாட்ச் கேரேட் நான் மெச்சர் பண்ணான்னு வைங்களேன், அந்த டீப் ஸ்லீப் இருக்கிற டைம் மத்தியுமே கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கழிச்சுக்கப்புறம் டீப் ஸ்லீப்பே ஆரம்பிக்குது. பட் இதே நான் உட்காந்து மெடிடேட் பண்ணி நான் தூங்கினேன் அப்படின்னா நான் சீக்கிரம் டீப் ஸ்லீப் போயிடுவேன். எனக்கு ஒரு 4-5 ஹவர்ஸ் தூங்கினாலே அது வந்து எனக்கு நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2-3 o'clock கூட சம்டைம்ஸ் நான் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 3 o'clock தூங்கிட்டு டக்குன்ட்டு வந்து ஒரு 9 o'clock அதெல்லாம் உண்டு. பட் ஸோ பேசிக்லி இது ஒரு சின்ன டிப். இதான் கைஸோட என்டையர் டே. உங்களுக்கு இந்த என்டையர் டே பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து ஐ ஹோப் இட் மஸ்ட் ஹவ் கிவன் யூ சம் இன்ஸ்பிரேஷன். ஸோ நீங்களும் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் போனீங்கன்னா உங்கள் டேவும் இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் நீங்கள் எப்போ வேணால் எழுஞ்சிக்கலாம், டைம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நைட் திடீர்னு தோணுச்சுன்னா நைட் எடுத்து நான் கார் எடுத்துகிட்டு ஒரு நைட் ட்ரைவ் போவேன். ஸோ பேசிக்கலி எனக்கு என்ன தோணுதோ நான் செய்வேன். அண்ட் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. நான் எப்போ வேணால் எழுஞ்சிக்கலாம், எப்போ என்ன தூங்கலாம். அண்ட் இப்போ நான் நினச்சா ஒரு டக்குன்னு ஒரு PS வாங்கி நல்ல கேம் செட்டப்லாம் ரெடி பண்ண முடியுது. ஸோ பேசிக்லி நல்ல குட் மணியும் கிடைக்குது. அண்ட் என்னோடய ஒர்க்கும் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வேணும், இந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஜோஹோ பற்றி நிறைய டெப்த்தான இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஸ்கேலால் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அண்ட் எல்லாத்துக்கும் மேலே தரமான DSLHS தமிழில் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக DSLHS கண்டினியூஸாக போட்டுட்ருக்குறோம். அண்ட் அது குறித்து ஒரு கோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ கைஸ் என்னோடய சேனலில் போய் லேட்டஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து லெக்சர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அண்ட் கூட சீக்கிரம் நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ வந்து DSA கோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் இருக்க போகுது. மோஸ்ட் லைக்லி நவம்பர் 2 நம்ம அனௌன்ஸ் பண்ணி டிசம்பர் 1st வீக்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் ஸ்டே டியூன்ட், see you soon. இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் கூட சீக்கிரம் பார்ப்போம். பை.